நீலகிரி மாவட்ட மலைப்பகுதிகளில் பெய்து வரும் தொடர் கனமழையால் மாயாற்றில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளதால் தெங்குமரஹாடா, கல்லம்பாளையம், அல்லிமாயாறு, சித்திரப்பட்டி உள்ளிட்ட கிராமங்களுக்கு போக்குவரத்து துண்டிக்கப்பட்டுள்ளது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் தங்கராஜ் வழங்கிட கேட்கலாம். தங்கராஜ், வணக்கம். விவரங்கள் சொல்லலாம். ஈரோடு மாவட்டம் பவானிசாகர் அடர்ந்த வனப்பகுதியை ஒட்டி தெங்குமரகடா, அல்லிமாயிறு, கல்லாம்பாறு ஆகிய வனக்கிராமங்கள் உள்ளன. இதில் 1500க்கும் மேற்பட்ட குடும்பங்கள் வசித்து வருகின்றனர். நீலகிரி மாவட்ட எல்லையில் உள்ள இந்த கிராம மக்கள் மாயாற்றில் நீர் குறைவாக செல்லும் சமயங்களில் நடந்தே ஆற்றை கடந்து செல்கின்றனர். வெள்ளப்பெருக்கு காலங்களில் வாகனம் மற்றும் பரிசலில் பயணிக்கின்றனர். கடந்த சில நாட்களாக நீலகிரி மாவட்ட மலைப்பகுதிகளில் கனமழை பெய்து வருவதால் மாயாற்றில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. கனமழை காரணமாக தற்போது பவானிசாகர் அணைக்கு நீர்வரத்து 16,000 கனஅடியாக அதிகரித்துள்ளதால் மாயாற்றில் மழைநீர் செந்நிறத்தில் சீறி பாய்கிறது. இதன் காரணமாக வனகிராம மக்கள் ஆற்றை கடந்து செல்வதில் சிரமம் ஏற்பட்டுள்ளது. ஆனாலும் வனகிராம மக்கள் தங்களின் தேவைக்கு ஆபத்தான முறையில் பரிசலில் ஆற்றை கடந்து செல்கின்றனர். மாயாற்றில் தொடர்ந்து வெள்ளம் கரைபுண்டு ஓடுவதால் தெங்குமரகடா, கல்லாம்பாளையம், சித்திரப்பட்டி உள்ளிட்ட கிராமங்களுக்கு தற்போது போக்குவரத்து முற்றிலும் துண்டிக்கப்பட்டுள்ளது. மாயாற்றில் அதிக வெள்ளப்பெருக்கு அதிகமாக உள்ளதால் டெம்போ, லாரி உள்ளிட்ட வாகனங்கள் ஆற்றை கடந்து செல்ல தடை விதிக்கப்பட்டுள்ளது. பொதுமக்கள் வாகனங்கள் மற்றும் பரிசல் மூலம் ஆற்றை கடக்க வேண்டாம் என வனத்துறையினர் எச்சரிக்கை விடுத்துள்ளனர். மாயாற்றின் குறுக்கே உயர்மட்ட பாலம் கட்டித்தர வேண்டும் என்பது வனகிராம மக்களின் நீண்டகால கோரிக்கையாக உள்ளது குறிப்பிடத்தக்கது. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.